தினமணி நேயர்களுக்கு வணக்கம். திரு அண்ணாமலை தொடங்கி இருக்கக்கூடிய புதிய இயக்கத்தை நோக்கி பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் அல்லது நிர்வாகிகள் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று அதிமுகவை சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் அல்லது பொறுப்பாளர்கள் தாவேக்கவை நோக்கி நகர்வதையும் பார்க்க முடிகிறது. இதற்கான காரணங்களை ஆராய்கிறது இந்த பதிவு. திரு அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியே வந்து அமைப்பை உருவாக்கிய பிறகு வித் லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஃபவுண்டேஷன், அதில் உறுப்பினர்களாக பதிந்து கொள்ளலாம், சேர்ந்து கொள்ளலாம் சொன்ன பிறகு அப்படி 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கான பேர் அந்த இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள். இந்த இணைப்பு நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு புதிதாக தெரிந்தவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், அவரை அறிமுகம் தேவையில்லை. அவரை ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நன்கு அறிந்த ஒரு நபர், அரசியலுக்கு வந்தவர், பரபரப்பாக அந்த அரசியல் வைத்திருந்தவர், அவர் மேலே சில அபிமானிகள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பினராக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த நம்பர்ஸ் பெருசாக இருந்தால் கூட இவ்வளவு ஆதரவு இருக்குதா அப்படின்னு தெரிந்தாலும் கூட ஓகே இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ண தோன்றியது. ஆனால் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் நடந்தது தான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பாஜகவை சேர்ந்த பல்வேறு பொறுப்புகள் இருந்தவங்க, பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு கட்சி அப்படி சொன்னால் அதில் சில துணை அமைப்புகள், நிறைய அமைப்புகள் இருக்கும். இந்த விங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புகள், அது மாநில அளவிலான அமைப்புகளும் இருக்குது. அதே போன்று மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், நகர அளவில், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள், அதற்கு பொறுப்பாளர்கள், அதற்கு தலைவர், செயலாளர், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜகவை சேர்ந்தவர்கள், பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அதில் தங்களை பாஜகவிலிருந்து விடுவித்துக் கொண்டு நாங்கள் அண்ணாமலையினுடைய இயக்கத்தில் நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தொடர்ந்து நம்ம ஊடகங்களில் பார்க்க முடியுது. அது நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதை யாரோ சொல்லலை, அவர்களே அறிவிக்கிறார்கள். சில பேர் அறிக்கை மாதிரி விட்டு அல்லது டிஜிட்டல் மீடியாவில், ஊடகத்தில், தங்களுடைய வலைதள பதிவு கணக்கில் போய் நான் ஏன் பாஜகவிலிருந்து விலகிறேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ஒரு பட்டியலும் இருக்குது. அதே போன்று என்ன காரணக்காரி அப்படிலாம் சொல்லாமல் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கியிருக்கிறாரு, நான் பாஜகவில் விட்டுப்பட்டு அதில் இணைகிறேன் அப்படிங்கிற பதிவுகளையும் பார்க்க முடியும். எனவே ஒரு கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள், பாஜகவில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலையுடைய அந்த புதிய இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவில் அந்த இயக்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு வருவதை பார்க்க முடியுது. அப்போ இயல்பாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக அப்போ அதனுடைய தமிழக பாஜகவை பொறுத்தளவில் அதனுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறதா அப்படின்னு கேட்டால், தமிழக பாஜகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் அந்த மாதிரி அதை எடுத்துக்கல. அவர்கள் எதை உதாரணமாக சொல்றாங்கன்னா, எப்போது அவர் இந்த கட்சியிலிருந்து விலகிவிட்டாரோ அவருக்கு இந்த கட்சியை பொறுத்தவரை எந்த ஆதரவும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர், அதாவது பாஜகவினுடைய தேசிய தலைவர் அதை உறுதிப்படுத்தி விட்டார். அந்த நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடும். அவர் இந்த இயக்கத்திலிருந்து விலகிட்டார், அவ்வளவுதான். இனிமேல் அவர் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் எந்த விதமான பொறுப்புல ஆதரவு நிலைப்பாடுங்கிறத எடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் அவரிடம் வைத்த கேள்வி, இங்கிருந்து நிறைய பேர் போறாங்களே உங்களுடைய கட்சியிலிருந்து, தமிழக பாஜகவிலிருந்து நிறைய பேர் போறாங்க அப்படின்னா அவர்கள் அதை முழுமையாக ஏற்க தேவையில்லை. அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் போறாங்க, அது அவங்களுடைய விருப்பம் சார்ந்தது. எங்களை பொறுத்தளவில், பாஜகவை பொறுத்தளவுல தலைவர் என்பது அல்ல, தனி மனிதர் என்பது அல்ல. இங்க ஐடியாலஜி, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலே அது ஒரு சித்தாந்த ரீதியில இயங்கக்கூடிய ஒரு கட்சி, ஐடியாலஜி பேஸ்டு தாங்க. இல்ல பாஜகவில் தங்களை ஒருத்தர் இணைக்கிறார் அப்படின்னு சொன்னார்னா அந்த சித்தாந்தத்தின் மீது, அந்த கொள்கையின் மீது ஈர்ப்பு கொண்டவர் தாங்க இதுக்குள்ள வர முடியும் இந்த கட்சிக்குள்ள. மற்ற கட்சி மாதிரி கிடையாது பாஜக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. எங்க நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது இந்த பாஜக அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தங்கள் கட்சிக்கான அந்த உறுதிப்பாட்டை, அதாவது உருக்குலையில அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். என்றாலும் கூட ஒரு புதிய இயக்கத்தில் இணைபவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சரிபாதியாக புதிதாக இணைவர்கள், வேற எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள் அண்ணாமலை இயக்கத்தில் இணைகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடந்திருக்குது. பாஜகவிலிருந்தும்
போயிருக்கிறாங்களா, உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் போயிருக்காங்களா, அதுவும் நடந்திருக்குது. பட் ஆனால் அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இது இரண்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. வலைதளங்கள் எழுதுறாங்க, பாஜகவை உடைக்கின்ற அந்த வேலையில் திரு அண்ணாமலை ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை அவருக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவங்க எழுதுறாங்க. உடைக்கிறாரா அப்படின்னா அது நேரடியாக அந்த குற்றச்சாட்டை வந்து அவர் மேல வைக்க முடியாது. அவர் இயக்கத்தை தொடங்கும் போது அவரோடு பயணித்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவரோட அபிமானிகள் செல்வது அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒன்று. அப்படி செல்லுகின்ற பொழுது அது வீக் ஆகுமா அப்படின்னு சொன்னா அது கட்சி தான் சரி பண்ணும். பாஜக, தமிழக பாஜக தான் அதை சரி பண்ணும். அதற்கான வேலைகளில் அவர்கள் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தகவலும் வந்து கொண்டிருக்கு. ஏன்னா இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இது எந்த கடத்துல போய் நிற்கும் தெரியாது. ஆளுக்கு வந்து நான் கிளம்புறேன் சொன்னா அது எப்படி கட்டுக்கோப்பு குலையும் அல்லவா? அப்போ அதை சரி பண்ணுவதற்கான முயற்சிகளை தமிழக பாஜக முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் மூத்த நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு அது நடந்து கொண்டிருக்கிறதையும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அந்த முக்கியமான நிர்வாகிகள் அப்படின்னு சொன்னா முன்னாடி பேசின ஏற்கனவே இருந்து எம்எல்ஏவா தேர்வு பெற்றவர்கள் அந்த பக்கம் போனது, ரிசைன்மெண்ட் போனது, அது பிரச்சனை வழக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதற்கு பிறகு முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லி இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொறுத்தளவில் மிக முக்கியமான பொறுப்பு வகித்தவர்கள், கடந்த காலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், இந்த முன்னாள் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த முன்னாள் அடைமொழியை கொண்டவர்கள் எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா எல்லாரும் இல்ல, ஒரு ஒரு குறிப்பிடத்தகுந்தவர்கள், மக்கள் மத்தியில் அறிமுகமானவர்கள், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கவில் இணையக்கூடிய அந்த செய்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒரு தொடர் கதையாக போயிட்டு இருக்குது. அப்போது இயல்பாக விஜய் மீது இப்படி அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு மாதிரி விஜய் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் ஒரு விமர்சன பார்வை வைக்கப்படுது. அதிமுகவை அழிப்பதற்கான அல்லது சீர்குலைப்பதற்கான தொடர் முயற்சியில் திரு விஜய் ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அதையெல்லாம் உறுதிப்படுத்தும் போது அந்த அழிக்கும் அந்த உறுதிப்படுத்தும் சொல்ல அதிமுகவை அதனுடைய வலுவிழக்கக்கூடிய முயற்சிகளை தாவேக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்னு சொன்னா அவங்க அதை நேரடியா சொல்லாம என்ன சொல்றாங்க, தாவேக்கா தாங்க அதிமுக அப்படிங்கிறத அதை வச்சுனா உண்மையான அதிமுக வந்து தாவேக்கா தான், அதனாலதான் எல்லாருமே வந்து இங்க நோக்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணங்கள் சொல்லப்படுது. ஏன் வர்றோம் அப்படின்னு சொன்னா அப்போ அதிமுக வந்து திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுச்சு. பரம எதிரியா இருக்கக்கூடிய அவங்க சேர்ந்துருமோ அந்த கட்சியில் நாங்கள் எப்படி தொடர முடியும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திமுக தான் எங்களுடைய எதிரி. அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து அதிமுக பின்வாங்கிருச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், உண்மையான தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் தாவேக்காக்கு போறதான் சரியா இருக்கும்னு சொல்லி முடிவெடுத்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம், விஜயை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை நியாயப்படுத்துறாங்க. ஸோ இப்போ இங்கேயும் ஒரு பிரச்சனை, அந்த அந்த பொறுப்பாளர்கள், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது பொறுப்புகள், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க அதிமுக போகும்போது அது வலுவிலக்கமான நிச்சயமா அங்கேயும் அது நடக்கும். அதை வந்து நம்ம நிச்சயமா மறக்க முடியாது. எனவே அதிமுக பொறுத்தளவுல இதை சரி செய்வதற்கான முயற்சிகள்ல ஏதாவது ஒரு ஆலோசனைகள் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான ஒரு முழுமையான ஆலோசனை நடைபெற்றதாக நமக்கு தகவல்கள் இல்லை. ஒருவேளை நடந்திருக்கலாம். நாம் கேள்விப்பட்ட அளவுல இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பேசுறாரு திரு பொதுச்செயலாளர் கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட வாரியாக அந்த நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை அழைத்து இதற்கான பேச்சுவார்த்தை மீன்ஸ் வந்து ஆலோசனைகள், தோல்விக்கான காரணங்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் மிக முக்கியமாக இப்படி தாவேக்கவிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது மாற்று ஏற்பாடு அந்த மாதிரியான இதாக நடக்குது. அது சம்பந்தமாக பர்டிகுலரா இந்த இஷ்யூ எடுத்து ஒரு ஆலோசனை செய்யப்பட்டதா அப்படின்னு பார்த்தா நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் கேள்விப்பட்டல, அது தனித்த அளவில் அந்த மாதிரி நடைபெறல. ஸோ இது தொடர்ந்தால் அதிமுகவுக்கு வந்து அது நிச்சயமாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த நிலையில் கீழ்மட்ட லெவலில் கூட அது மாறும் பொழுது அந்த ஒரு ஒரு உருவாக்கி வைத்த ஒரு கட்டமைப்பே வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே கடந்த ஒரு வாரம் அல்லது 2 வாரங்களாக தொடர்ந்து நாம் கேள்விப்பட்டிருக்கூடிய ஒரு செய்தியாக இந்த 2 செய்திகள், திரு அண்ணாமலை அவருடைய இயக்கத்திற்கு பாஜகவிலிருந்து செல்பவர்களும் அதே போன்று தாவேக்கவிற்கு அதிமுகவிலும் செல்லக்கூடிய அந்த இதையும் நாம் 2 விஷயங்களையும் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்தந்த கட்சிகளுக்கு இது தொடர்ந்தால் அந்த கட்சிகளுக்கு அது நிச்சயமாக நன்மையை பயக்காது. எனவே அவர்கள் இது குறித்து நான் முன்பு சொன்னது போல பாஜக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக இந்த ஆலோசனையை
தொடரவில்லை என்பது நமக்கு புரிகிறது. நிறைவாக நாம் சொல்ல விரும்புவது, இப்போ இந்த மாறுதாங்கல்ல, அணி மாறுதல் அல்லது கட்சி மாறுதல் என்பது வந்து எல்லா காலகட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா, இது வந்து ஒரு கொள்கை கோட்பாடை வைத்து ஒரு கட்சியில தன்னை இணைத்துக் கொள்கிறார் என்ற ஆரம்பத்தை சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கோட்பாடு கொள்கையோடு இருந்து இவர்களால் அடுத்தடுத்து வந்து நிச்சயமாக இன்னொரு கட்சிக்கு வந்து மாறிவிட முடியாது. சித்தாந்த ரீதியாக கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடியவர்களால் உடனடியாக தோல்வியை கண்டவர் அதிமுக தோல்வியா இருக்குங்க. அதே போல் பாஜக இந்த முறை ஒரு பெரிய தோல்வியை சந்திருச்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில். கடந்த முறை வாங்கின அந்த எண்ணிக்கையில இல்லை, ஒரே ஒரு தான். ஸோ தோல்வி அப்படி என்று சொன்னால், இப்போ அதிமுகவும் பாஜகவும் தோல்வி என்று சொன்னால், தோல்விதான் ஒரு இன்னொரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இடப்பெயர்வு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அந்தந்த கட்சிகளுக்கு சென்றவர்கள் அந்த சித்தாந்தத்தின் மீது ஆர்வம் கொண்டு சென்றவர்கள் இல்லை அப்படிங்கிறதுல இது ஒரு தெளிவு கிடைக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.